நல்லா இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வரை 39 வருஷமா பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஹாய், அப்படியே பார்க்கறதுக்கு ஸ்டைலா இருக்கிறீங்க தம்பி. அருமையா இருக்குதுங்க. தண்ணி டேஸ்ட் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க தம்பி. இது மாதிரிலாம் பார்த்துக்கலாம். இது வந்து ட்ரைலர் தானா? இன்னும் மெயின் பிக்சர் வந்து இன்னும் 3 நாளைக்கு இருக்கும். மறக்காம ஃபுல்லாக பாருங்க. ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர் குருநாதர் சுவாமி கோவில் தேர் திருவிழா வந்துட்டு வெகு விமர்சையாக வந்து தொடங்கி போய்கிட்டு இருக்குது. வேறு லெவலில் வந்துட்டு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் எவ்வளோ வராங்க எப்படி அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்க, ஒரு தம்பி அழகாக வந்துட்டு அப்பா கை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாப்புல. திருவிழா எப்படி இருக்குது? எந்த மாதிரி வைப்பில் இருக்கிறீங்க? ஆனால் செம வைப்புண்ணா, உண்மையாக செம்மையாக இருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா, போயிட்டுருக்கு. கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது, எதிர்பார்த்த மாதிரியே. இந்த வருஷம் பொடி இல்லை, ஜாலியாக போகிறோம். ஜாலியாக இருக்குண்ணா, போன வர மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. ஆனால் இந்த வருஷம் திருவிழா எப்படிங்கண்ணா இருக்குது? சிறப்பாக இருக்குங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொடி சாமி பார்க்கறதுக்காக இங்கே வந்து ஒரு குரூப் கூட்டமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் திருவிழாவில் எப்படி இருக்குதுங்கக்கா? நல்லா இருக்குங்க. இந்த வருஷம் திருவிழாவில் எப்படி இருக்குங்கக்கா? நல்லா சிறப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதுங்களா? எதிர்பார்த்த அளவு அதிகமாகவே இருக்குது. இந்த வருஷம் நல்லா சிறப்பாக இருக்குது. சிறப்பாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. எதிர்பார்த்த டைம் வந்திருக்கோம். ஓ, நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே பொண்ணு கட்டியிருக்கோம். ஓ சரி சரிங்க. ஆமாம், எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாக நல்லாவே இருக்குது. சரிங்க. எந்த ஊருங்கண்ணா நீங்கள்? நாங்கள் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் இந்த மாதிரி திருவிழா பார்த்துருக்குறீங்களா? பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம். கூட்டம் இது மாதிரிலாம் பார்த்துக்கலாம். இது வந்து ட்ரைலர் தானா? இன்னும் மெயின் பிக்சர் வந்து இன்னும் 3 நாளைக்கு இருக்கும். மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம திருவிழா. தேங்க்யூ. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பத்ராலயம் கோயிலுக்கு அம்மை அழைச்சிட்டு போகிறதுக்கு இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. இந்த இடத்துலையும் வந்துட்டு நிறைய மக்கள்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. இவங்ககிட்டையும் கேட்பாங்க திருவிழாவை பற்றி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா, இந்த வருஷம் கூட்டம் திருவிழாலாம் எப்படிக்கா இருக்குது? பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. பயங்கர கூட்டமாக இருக்குது. ஓகேங்கக்கா. ப்ரோ, இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குதுங்க? அருமையாக இருக்குதுங்க. அருமையாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு கூட்டம் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறதே இதுதான். ஓகேங்க. ஒன்று பண்ண மாட்டவா? சூப்பராக சொல்லி தேர் சூப்பராக சொல்லிடுங்களா? குட்டி இங்க வா. வரமாட்டியா? ஓகே. ஏன் அழகா இருக்கீங்கல்ல? ஐயோ, ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. இந்த ஆடி நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்குது. நிறைய நாட்டம் வந்துருக்குது. ஸ்கூல் ரொம்ப நாள் லீவ் விட்டுருக்காங்க. பட் நிறைய புது புது விஷயங்கள்லாம் பார்த்தோம். நல்ல சாமி நல்லா கும்பிட்டோம். ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குண்ணா. ஓகே. இந்த வருஷம் திருவிழா எப்படிங்கண்ணா இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கிராண்டாகவே இருக்கா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? அந்தியூர் தான். தேர்த்துக்குறீங்களா? ஓகேங்க சிஸ்டர். குட்டி, இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? இந்த வருஷம் திருவிழாலாம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் எடப்பாடிங்க. எடப்பாடியிலேருந்து. வருஷம் வருவீங்களாண்ணா? இந்த வருஷம் வருஷம் வருவீங்க. செமையாக இருக்கு. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? திருச்சியிலேருந்து வரோம். திருச்சியிலேருந்து வரீங்களா? எத்தனை வருஷமா நான் வந்துட்டு இருக்கிறீங்க? 3 வருஷமா வரோம். 3 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. தேருக்கு மட்டும் வருவீங்களாண்ணா? இல்லை, தேருக்கு மட்டும் தான் வந்துட்டு. தேருக்கு மட்டும் வந்துட்டு இருக்கிறீங்க. சூப்பர்ண்ணா. எப்படின்னு இந்த கோயில் எப்படி இங்கே இருக்கிறதுங்கிறது எப்படி தெரியுங்கண்ணா? நாங்கள் இதில் எப்போதும் வருஷம் வந்துட்டு இருக்காங்க எங்களை பழைய ஆளுங்கள்லாம், அதனால வந்துடுறோம். சரிங்கண்ணா. 30 பேர் இருக்கோம். இப்போ இருக்குங்க. ஓகேண்ணா. 30 பேர் வந்திருக்கீங்க. சூப்பர்ண்ணா. அதாவது வந்துட்டு மகன் தேர், பெரிய தேர், குருநாதரோட தேர் பார்க்கறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்கிறத கொஞ்சம் பாருங்க. அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் இருக்குது. எந்த ஃபெஸ்டிவல் வேணும்னாலும் இவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் இவர் சொல்லுவார். தேங்க்யூ ப்ரோ. இங்கே பாருங்க, தம்பி ஒன்று கையில் கோழி கொண்டு போயிட்டு இருக்காப்புல.
பாருங்க தம்பி அண்ணன் தோளில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படியே போகணும், அப்படியே போகணும். ஹாய். இங்கே பாருங்க எல்லாம் தேர் தூக்கி டயர்டாகி ரோட்டில் கொண்டுட்டாங்களாட்டு இருக்குது. அப்படியா? உண்மைதானவா? உண்மையாக தானவா? ஆ சரி. எவ்வளோ நேரம் இங்கே ரெஸ்ட்டுங்க? பெரிய தேர் வரை ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருங்க. பெரிய தேர் வந்து மறுபடியும் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்களா? ஓகே ஓகே. எப்படியும் கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். 1 மணி நேரம் ஆயிருங்க. சாப்பிட்டீங்களா? இல்லை கோயிலுக்கு போய் தான் எல்லாம் முடிச்சுட்டு தான். இங்கேயும் பாருங்க ஓய்வு நிலையில் மக்கள் எல்லாம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் கிளம்புறதுக்கு? 4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆயிருங்க. தேர் தூக்கும் வீரர்கள் அனைவரும் அப்படியே லைனாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் வந்து நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கெல்லாம் பார்க்க முடியுது. ஒரு சிலர்லாம் எங்களுக்கு ரெஸ்ட்டே தேவையில்லைன்னு அப்படியே ஜாலியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தேர் தூக்குவாங்களா சும்மா வருவாங்களான்னு தெரியல. ஓகே ஓகேங்க. பேட்டியில் இந்த ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டாரு, பார்த்துக்கங்க. நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களும் வந்து கொஞ்சம் மேலெல்லாம் ஒரு 4 பேர் உட்காந்துருக்குறாங்க. அண்ணன் வந்துட்டு ஏதோ சாப்பிட்ருக்குறாரு. ஓகே சரிங்கண்ணா. சாப்பிட்றதெல்லாம் எடுக்கிறீங்க, நல்லா எடுக்கணும். வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு பந்தை வந்து நம்ம ரெகுலராகவே நம்ம தான் பிடிப்போமா? ஆமாம், நான் ஒரு 39 வருஷம் பிடிச்சிட்டு இருக்கிறேன். 39 வருஷமா பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. சூப்பர்ண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? சுப்பிரமணியம். எந்த ஊர்ல இருந்து நான் வரீங்க? புதுப்பாளையம் தாங்க. பாருங்க இங்கே பந்தம் பிடிக்கிறவர் வந்து கிட்டத்தட்ட 39 வருஷமா வந்து பந்தம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இவர் பேர் வந்து சுப்பிரமணியம். எல்லாம் அருமையாக இருக்குது தலைவா. வந்தாச்சு சாப்பாடு டைமு, சாப்பிட்டுன்னு கிளம்பிருக்காரு. இன்னைக்கு சாப்பிட்றீங்களா நீங்கள்? எல்லாம் மக்கள் எல்லாமே சாப்பிடுவாங்க. அதுக்காக ரெஸ்ட் விட்டாங்க. தேர் தூக்குறீங்களா அதை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுனே தேர் பாட்டி போயிட்டு. தேர் தூக்குறவங்களும் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. இல்லையே ஒருத்தையும் சாப்பிடுவாங்க எல்லாரும். ஐஸ்காரரை வந்துட்டு இப்போ எப்படி வியாபாரம் இருக்குதுன்னு கேட்போம். இவர் எப்பவுமே வந்து கூட்டம் கம்மின்னு தான் சொல்லுவார். இன்னைக்கு மாட்டிக்குவார் சொன்னாருன்னா. ஆனால் இன்னைக்கு கூட்டம் எப்படி இருக்குது? சரியான கூட்டமா? கேட்டுட்டாரு, கரெக்டாக அதே மாதிரி சொல்லிட்டாரு. வியாபாரம் பரவாயில்லையாண்ணா? சுமார் தான் சாமி. அண்ணா என்னன்னா எப்போ பார்த்தாலும் சுமார் பெருசா இல்லை சாமி. சரிங்கண்ணா. இப்பொழுது இங்கே வந்துட்டு தண்ணி நீர்மோர் ரெண்டுமேவா இல்லை தண்ணி மட்டுமா? தண்ணி நீர்மோர் ரெண்டுமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். தண்ணி டேஸ்ட் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க தம்பி. புதுசாக இருக்கு. தம்பி ஆற்று தண்ணியா இல்லை மினரல் வாட்டரான்னு டேஸ்ட் பண்ணுறதா? இந்த வருஷம் கூட்டமெல்லாம் எப்படின்னு இருக்குது? இந்த வருஷம் அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. வருஷம் போட்டால் நிறையா ஃபுல்லாக வருதுங்க. நாங்கள் வருஷம் காலையிலாண்ட வருவோங்க. சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்குது. இந்த வருஷம் பயங்கர கூட்டமாக இருக்குது. 3 தேர் வருதுங்க. பயங்கர கூட்டமாக இருக்குது. மறுபடியும் நாளைக்கு காலையில் அங்கேருந்து மறுபடியும் இங்கே வருங்க. பாருங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற மக்களை. ஓ வேல்நம்பி சேனல். எந்த ஊருங்க? டிஎன்பாளையமா? டிஎன்பாளையத்துலேருந்து தேர் தூக்குறதுக்கா? சூப்பருங்க. அண்ணா இந்த வருஷம் திருவிழா எப்படின்னு இருக்கு? எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காண்ணா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பொய்யரிக்கிறேன். ஓகே. ஹாய். அப்படியே பார்க்கறதுக்கு ஸ்டைலா இருக்கிறீங்க தம்பி. நம்ம எப்பவுமே ஸ்டைலு. இந்த வருஷம் திருவிழாவில் எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? சிஸ்டர் ப்ரோ இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு?
ஹாய் ஹாய் இங்க பாருங்க ஹாய் ஹாய் சொல்லு. வணக்கம் சொல்லிடு மாப்பிள்ள. மாப்பிள்ள சூப்பராக போயிட்டு இருக்குது. கூட்டமெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நிறையா. 3 நாள் லீவ் வேறு, நல்லா கூட்டம் வரும். வெள்ளி சனி ஞாயிறு ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தூரியெல்லாம் எப்படி எவ்வளோ வந்திருக்கு? ரொம்ப அதிகமாக வந்திருக்கு, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓட்டமெல்லாம் நிறைய நாங்களாம் ஆலாம்பாளையத்துலேருந்து வரோம். வருஷம் எப்பயுமே வந்துடுவோம். நாங்களாம் இங்கே வெறியா இருக்குது, மாசா இருக்கு. ஏன்னா கூட்டம் தான் இல்லை இந்த வருஷம், கம்மியா இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது. கம்மிதான், பட் இன்னும் நிறைய இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பின்னாடி போனா. நம்ம குருநாதர் சுவாமி கோயிலுக்கு வந்தாவே வந்துட்டு இந்த கம்புத்தடியும் சாட்டை உண்டியல் இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதெல்லாமே வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறத வந்து நம்மளால வந்து தற்பொழுது பார்க்க முடிகிறது. ஆனால் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தாரமங்கலம். தாரமங்கலத்தில் இருந்துங்களா? வருஷம் திருவிழாக்கு வருவீங்களா? வருவோம். ஓகே ஓகே. சொந்த ஊர் இதுதாங்க. சொந்த ஊர் தாங்க. மைசூர்னு சொல்லி போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது பொண்ணு வந்து மைசூர். அது அப்புறம் கன்னடத்தில் பேச வேண்டியது தானே. இவர் வாருங்க ஃபேக் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஊர் திருவிழா எப்படிங்க இருக்குது? இந்த திருவிழா எப்படி இருக்குது? உங்கள் ஊரில் பண்டிகை எப்படி இருக்கும், நம்ம ஊரில் பண்டிகை எப்படி இருக்குது? இது வந்து பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்கு. இது வந்து பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ கூட்டமாக நீங்கள் கர்நாடகாவில் பண்டிகை பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி பார்த்தது இல்லை. இது மாதிரி பார்த்தது இல்லையா? பார்த்ததே இல்லை. ஓகே ஓகே. இதான் ஃபஸ்ட்டு வருஷமா உங்களுக்கு? பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சூப்பர். இங்கே பாருங்க குட்டி, கால் வலிக்குதா? ஆ இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஜாலியா? ஓகே. நிறையா பாய்ஸு எல்லாம் ஜாலியாக வைப் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட டைஹார்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. வந்துட்டு ஓகேண்ணா, இல்லைண்ணா சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பெரியலாம் வரீங்க. நம்ம சேனல் பேர் மட்டும் சொல்லிட்டு போ. இல்லைண்ணா அதான் தெரியும். அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சேலமா? வருஷம் திருவிழாக்கு வருவீங்களா? வந்துடுங்க. இந்த வருஷம் திருவிழா எப்படின்னா இருக்கு? சூப்பராக இருக்குங்க. நீங்கள் போடவே மாட்டேங்கிறீங்க. இங்கே பாருங்க ஃபியூச்சர் யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம். இது வேணும். நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. அருமையாக இருக்குது. எப்படி போகுது? சூப்பராக போயிட்டு இருக்கு. நல்லா இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்கூல்ல 5 நாள் லீவ் விட்டாங்களே. ஸ்கூல் எத்தனை நாள் லீவு? 5 நாள் லீவா? ஜாலி தான். ஆமாம். நல்லா இருக்குங்க. கூட்டமெல்லாம் எவ்வளோ எப்படி இருக்குது? அதிகமாகவே இருக்குது. அதிகமாகவே இருக்குதுங்க. அதனால் ஆ அதான் ஜாக நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்கிற நாள் நரகமாயிடும். சந்தோஷம் தாங்க முக்கியம். இது வந்து நம்ம தலைவர் சொன்னது. அதனால் இந்த குருநாத சாமி நோம்பில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லா மக்கள் வந்துட்டு நிறையா போய்கிட்டே இருக்கிறாங்க. குருநாதரை பார்க்க வழி எங்கும் வந்துட்டு மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டு இருக்கிறது. அதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அப்படியே லைனாக பாருங்கள், மக்கள் போயிட்டுருக்குறாங்க. எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. வெளியூர்லேருந்து வரவங்கலாம் அந்த கம்பு சாட்டை அதெல்லாம் வாங்கிட்டு போகிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் நம்மளால் பார்க்க முடியுது. அது ப்ரோ எந்த ஊர்லேருந்து வரீங்க? எந்த ஊர்லேருந்து வரீங்க ப்ரோ? சேலத்துலேருந்து. வருஷம் திருவிழாக்கு வருவீங்களா? ஆமாம். நாங்கிட்ட கேட்போம். அண்ணா எந்த ஊர்லேருந்து நான் வரீங்க? மேட்டுப்பாளையத்துலேருந்து வரோங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து வரீங்க. அண்ணா திருவிழா எப்படின்னா இருக்குது? பரவாயில்ல, இப்போ தான் வந்துட்டு இருக்கிறோங்க. பரவாயில்ல, வருஷம் வரும், பார்த்து சாமி கூப்பிட்டு போவாங்க. நல்லா இருக்கு. எத்தனை பேர் வருவீங்க? நாங்கள் 3 பேர் வருவோம். வருஷம் 5 பேர் 5-6 பேர் வருவோம். இன்னைக்கு 3 வருஷம். இன்னைக்கு மட்டும் வருவீங்க. சரிங்க. கடையில் பார்த்தீங்களா? தூரி கடையில் எப்படி? எல்லாம் பாட்டு நீங்கள் சாமி கொண்டு போட்டு அப்படியே எல்லாம்
குதிரையெல்லாம் பாட்டு அப்படி போயிட்டு இருக்கு. சரிங்கண்ணா சரிங்க. அங்கே பாருங்கள் அந்த குழந்தை வந்து அழகாக வந்துட்டு காதில் வந்துட்டு அந்த அன்னைக்கு வானம் பார்த்து கிடந்தேனே அந்த சாங்கில் வர நிறைய மாட்டிக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்து அமுத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஹாய், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? ஹாய் ஹாய். ஊர் ஏறதுக்குனே பாப்பா வந்துருக்கீங்களா? ஓகே. பபுள்ஸா? ஓகே, சூப்பர் சூப்பர். தூரியில் ஆடுவீங்களா? நைட்டு தான் ஆடணுமா? எத்தனை நாளைக்கு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு? ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விளையாடலாம். சரிங்கண்ணா, சரி பாய். நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியல. புல்லட்டில் ஒரு ப்ரோ வந்திருந்தார், அவர் அப்படியே லைட்டாக ட்ராப் பண்ண சொல்லிடலாம். தேங்க்யூ ப்ரோ. எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருச்சியில் இருந்தா? புல்லட்லேயே வந்துருக்குறீங்களா? எங்கேங்க ப்ரோ? எங்கே, எந்த காலேஜ் ப்ரோ? ஆர்விஎஸ்ஸா? ஓ சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்கள், இங்கே ஆர்விஎஸ் காலேஜில் படிச்சுருக்காப்லையா, திருவிழாவுக்கு வந்திருக்கிறாப்புல. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க ப்ரோ? 2 பேர் மட்டுமா? ஓகே ஓகேங்க ப்ரோ, ஓகேங்க ப்ரோ. எங்கள் ஃப்ரெண்டு இங்கே இருக்காப்லையா? திருவிழான்னு தெரிஞ்சு வந்திருக்கீங்களா? ஓகேங்க ப்ரோ. வ்ளாக் மாதிரியா இல்லை சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க? ஓகே ஓகேங்க ப்ரோ. புல்லட் ப்ரோ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கூட்டிகிட்டு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. அடுத்தது நம்ம வேலையை செய்வோம். திருவிழா எப்படி இருக்கு? நம்ம ஊர் திருவிழா சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம லிஃப்ட் கொடுத்த ப்ரோ, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. சூப்பராக இருக்கிறியா? திருவிழாலாம் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குதா? சரி பாய். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரோ என்ன கடை போட்டிருக்கிறாரு? பானிபூரி கடை போட்டிருக்கிறாரு. இன்றைக்கி எல்லா மக்கள்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு கூட்டமெல்லாம் கொஞ்சம் வர தொடங்கியிருக்குது. இன்னும் 2 நாள் கழித்து இந்த இடத்துலலாம் ஃபுல் க்ரௌடு இருக்கும், வந்து பாருங்கள். ப்ரோ எத்தனை வருஷமாக கடை போட்டிருக்கிறீங்க? 10 வருஷமாக போட்டிருக்கேன். 10 வருஷமாக போட்டிருக்கீங்க. இதே இடத்துல தான் போட்டிருக்கீங்களா? நம்ம என்னென்ன அவைலபிளாக இருக்குது, என்னென்ன கிடைக்கும்? வந்து காலிஃப்ளவர் சில்லி, மிளகா பச்சி, ஸ்ப்ரிங் ரோல், கேரட்டு, காய்கறி ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட ஹோல்சேலாக கிடைக்கும். எல்லா கடையும் சப்ளை பண்ணிக்கலாங்க. அதுவுமே இருக்குது நம்மகிட்ட. அப்படியே மக்களுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்படியே இங்கேயே எல்லாமே கொடுக்குறாங்க. கேஷ் கவுண்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் உட்காந்துருக்கிறாப்புல. என்ன ப்ரோ ஜிபே இல்லைங்கிறீங்க? அப்புறம் எப்படி தான் வந்து என்ன பண்ணுறது? எங்கள்கிட்ட ஜிபே இருக்குங்க. இங்கே டவர் இங்கே வந்து சிக்னல் சரியாக கிடைக்கிறது இல்லை. அதனால் வரவங்க எல்லாரும் வந்துட்டு கையில் பணம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. டாக்டர் வணக்கங்க. இப்போ நம்ம மெடிக்கல் கேம்பில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம பக்தர்களுக்கு கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும், என்னென்ன அட்வைஸ் பண்ணணும் மக்களுக்கு, நம்மளுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, மக்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் நம்மளை? அனைவருக்கும் வணக்கம். அந்தியூர் வட்டார அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார சார்பாக குருநாதசாமி கோயில் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக அனைத்து முன்னேற்பாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முன்னேற்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தியூர் வட்டார அனைத்து ஆரம்ப சுகாதார சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு இங்கே வர பக்தர்களுக்கு ஏதாவது காய்ச்சல், சளி, இருமல், தலை சுற்றல், பிபி அதிகமாகிறது, சுகர் லோ சுகர் ஆகிட்டு அந்த மாதிரி எந்த தொந்தரவு இருந்தாலுமே உள்பாளையம் பள்ளி வளாகத்துக்கு ஆப்போசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய மெடிக்கல் கேம்ப். அந்த மெடிக்கல் கேம்பில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருப்பாங்க, செவிலியர்கள் இருப்பாங்க. அங்கே வந்து சுகர், பிபி அனைத்து பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய ஏதாவது பக்தர்களுக்கு மயக்கம், தலை சுற்றல் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனடியாக இங்கேயே முதலுதவி, உதாரணமாக ஒரு ஐவி ஃப்ளூயிட் போடுறது, ஒரு வாந்தினா இருந்தால் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது, காய்ச்சல் இருந்தால் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது, அந்த மாதிரி பேசிக் அடிப்படை இன்ஜெக்ஷன் சரி எல்லாமே ஏற்பாடு செய்யப்படுறது. மேற்கொண்டு இங்கே வந்து சிகிச்சை அளிக்க முடியாமல் பரிந்துரைக்கக்கூடிய அனைத்து மருத்துவ பயனாளிகளும் இந்த பக்கத்தில் 108 வாகனம் இருக்குது. அந்த 108 வாகனத்தில் அருகில் இருக்கக்கூடிய அந்தியூர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்க எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டு வந்துருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மருத்துவ முகாமானது வனத்தில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடமாடும் மருத்துவ குழு உதவியினரும் அவருக்கு கூட ஒரு மருத்துவரும் ஒரு செவிலியரும் கிராம சுகாதார செவிலியர்களும் அங்கே பணியில் இருக்கிறாங்க. அங்கேயும் இதே சேம் இதே புரோட்டோக்கால் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கேயும் 108 வாகனம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 3வதாக வந்து குதிரை சந்தைகள் வந்து ஏதாவது விலங்குகள் ஏதாவது கடி ஏற்பட்டால், அசம்பாவிதம் ஏற்பட்டால்
இந்த குதிரைக்கடி, நாய்க்கடி அந்த மாதிரி எது இருந்தாலுமே நேரடியாக வந்து இங்கே இந்த மருத்துவ முகாம் நடைபெறும் இடத்துல நம்ம ஆன்டிராபிஸ் வேக்சின் வந்து 24 மணி நேரமும் போடுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கேயும் 108 மூலியமாக நேரடியாக அழைத்து சென்று அங்கே அரசு மருத்துவமனைக்கு உள்நோயாளியாக சிகிச்சை மேற்கொள்ளப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். இது இல்லாமல் அனைத்து ஆங்காங்கே வந்து குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குளோரினேஷன் செக் பண்ணிட்டு இருக்கோம். முழுவதுமே வந்து அந்தியூர் வட்டாரம் அனைத்து ஆரம்ப சுகாதார சார்பாக ஈரோடு சுகாதார மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்து. எத்தனாவது வருஷம்க்கா நம்ம கடை போட்டிருக்கிறோம்? இது வந்து எங்கள் தாத்தா காலத்துல இருந்துக்கா. கொலைகள் பருப்பிலாம் இந்த வருஷம் எவ்வளோக்கா விலை? இந்த வருஷம்னா தேங்காய் வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால கொஞ்சம் ஐப்பாக தான் இருக்குது விலை வந்து. எவ்வளோ? ஏன்னா நாங்களும் ஒரு தேங்காய் எங்களுக்கு அங்கே கிடைக்கிறது 60 ரூபா. ஏன்னா டிமாண்ட் இருக்குது தேங்காய். இது தேங்காய், அச்சு வெல்லம், ஏலக்காய், நெய்யெல்லாம் போட்டு செய்கிறதுனால பருப்பி நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரிஜினல் பருப்பி, லோக்கல் பருப்பி இல்லை, அதனால பருப்பி நல்லா இருக்கும். பீஸ் வந்து 120 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸ்பெஷல் பருப்பி சரிங்கக்கா. நல்லா இருக்கும். அல்வா வந்து ஸ்பெஷல் 3 ஐட்டம் இருக்குங்கண்ணா. ஸ்பெஷல் இருக்குது, சாதா இருக்குது, நார்மல் அல்வா இருக்குது. ஸ்பெஷல் ரேட் எவ்வளோங்கக்கா? ஸ்பெஷல் வாங்கினீங்கன்னா கிலோ 400 ரூபா. முந்திரி அல்வா. சரி. மைடியர் மக்களே, இன்றைக்கி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்தை பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடை வீதிகளில் இப்போவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட்டங்கள் வந்து வர தொடங்கிருச்சு. நாளைக்கு வந்துட்டு கடை வீதியில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். நிறையா விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். வெவ்வேறு ஊரில் இருந்து வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து நிறையா பேர் வந்துட்டு நிறையா கடைகள் போட்டிருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. எல்லாம் என்னென்ன கடை போட்டிருக்கிறாங்க, என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸ்டே டியூன். பை பை, டாடா. அன்பார்ந்த விழாவுக்கு வருகின்ற பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு.